ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடுப்பங்கரை விலாக்ஸுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கருவேப்பிலை குழம்பு தானுங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, பூண்டு, தாளிப்புக்காக கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சீரகம், மிளகு, பெருங்காயத்தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சள் தூள், கரைச்சி வச்ச புளி தண்ணிங்க, வரமிளகாய் தூள், உப்பு, தண்ணீர், எண்ணெய், கடுகு. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேல்ட்டு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு ரெண்டுமே ஒவ்வொரு டீஸ்பூன் தாங்க சேர்த்திட்டு இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமேல்ட்டு சீரகம், மிளகு சேர்த்திட்டு கருவேப்பிலை இந்த மாதிரி நல்லா வதக்கிடணுங்க. கருவேப்பிலை வந்து நல்லா வதங்கிடணும். இதை தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சிடலாங்க. இப்போது வறுத்து வச்சுருந்த கருவேப்பிலை ஆறுனதுக்கு அப்புறமேல்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது ஒரு மண் சட்டியில் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமேல்ட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேல்ட்டு நம்ம முழுசாக வெட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், கருவேப்பிலை ரெண்டையுமே சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. இந்த சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்திக்கலாம். பூண்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமேல்ட்டு தக்காளி சேர்த்திக்கலாங்க. தக்காளி நான் இன்றைக்கி ஒரு தக்காளி தான் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கூடவே மஞ்சள்தூள் சேர்த்திக்கலாங்க. மஞ்சள் தூளையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறமேல்ட்டு கொத்தமல்லி தூள், வரமிளகாய் தூள், இது வீட்டிலேயே அரைச்ச வரமிளகாய் தூளுங்க. இதையும் சேர்த்திக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறமேல்ட்டு நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்தா கருவேப்பிலை விழுது, கரைச்சி வச்சுருந்த புளித்தண்ணி ரெண்டையுமே சேர்த்திட்டு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாங்க. இது இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறமேல்ட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்க விட்டுறலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட குழம்பு கொதித்து ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக இந்த குழம்பு பண்ணிடலாங்க. ஒயிட் ரைஸ் கூட இந்த குழம்பு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.